ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நோ ஒன் டைம்ல 12 சீஷர்கள்ல 7வது சீஷரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மத்தேயு 12 சீஷர்கள்ல 7வது சீஷர் தான் மத்தேயு. யார் இந்த மத்தேயு? இவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஒரு வேலையை செஞ்சு வந்தாரு குட்டீஸ். அது மட்டும் இல்லை, இவர் தான் 7வது சீஷர். 12 சீஷர்கள்ல 7வது சீஷர். அது மட்டும் இல்லை, இயேசு எப்படி அவரை அழைச்சாரு தெரியுமா? அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த பொழுது மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, ஏசப்பா மத்தேயுவை பார்த்து எனக்கு பின்னே சென்று வா அப்படி கூப்பிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கீழ்ப்படிஞ்சு அவருடைய பின்னாடியே போயிட்டாரு. அவர் என்ன நூல் எழுதினார் தெரியுமா? மத்தேயு எழுதின நற்செய்தி என்ற நூலை எழுதினாரு. இதுதான் இயேசுவை பற்றின முதல் நற்செய்தி நூல். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்ல, அவருடைய பெயர் மற்றும் முதன்மையான பெயர் என்ன தெரியுமா? அவருடைய பெயர் மத்தேயு. ஆனா அரேபிய மொழியில மேத்தி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வேறொரு பேரும் இருக்கு. என்ன தெரியுமா? லேவி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது எந்த அதிகாரத்திலும் இருக்கு தெரியுமா? மார்க்கு 2:14லையும் லூக்கா 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் இருக்கு. அவர் எங்க பிறந்தாரு தெரியுமா குட்டீஸ்? கப்பர்நகும் என்ற பகுதியில வசித்ததாக நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இது எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதியில இருந்த ஒரு நகரமாகும். அவருடைய பேரண்ட்ஸ் பேர் என்ன தெரியுமா? மத்தேயுனுடைய தந்தையின் பெயர் அல்பேயு. அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல லேவினோ அல்பியாவின் மகனோ சொல்லப்படுகிறது. ஆனா அவருடைய அம்மா பத்தி பைபிள்ல அந்த அளவுக்கு தகவல் இல்லை குட்டீஸ். அவருடைய சகோதரிகள் யாரு தெரியுமா? பைபிள்ல மத்தேயுக்கு சகோதரிகள் இருந்ததா நேரடி தகவல் கிடைக்கல. ஆனா அவரே அல்பியாவின் மற்றொரு மகன் என்றும் யாக்கோபு என்பவர் சீடராவார். இவர் இருவரும் மத்தேயுனுடைய சகோதரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஆனா அது உறுதி செய்யல குட்டீஸ். ஆனா அவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியுமா? ஆமா, ரோம அரசாங்கத்துக்கிட்ட வருள் வசிக்கிறவரா இருந்தாரு. அதனால அவரை மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க. அவரே இல்லை, அவர் செய்யற வேலையே. சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்ணாரு? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி போகும்போது இயேசுக்கான நற்செய்தி சொல்வதில் பெரிதும் ஈடுபட்டாரு. இறுதியில அவர் மரணம் அடைஞ்ச போது எங்க எப்போது என்பது உறுதி செய்யப்படல. ஆனா பல வரலாற்று ஆய்வுகள் கூறுவது அவர் எத்தோப்பியா அல்லது பெர்ஷியா என்ற இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது குட்டீஸ். அவருடைய பெயரு மத்தேயு. மற்றொரு பெயர் என்ன தெரியுமா? லேவி. அவருடைய தந்தை பெயரு அல்பேயு. அவருடைய பிறந்த ஊரு கப்பர்நகும். அவருடைய தொழில் என்ன? டாக்ஸ் கலெக்டர். அவர் ஏசப்பா அழைச்சதும் உடனே என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து ஏசப்பாக்காக பின்னாடியே போனாரு. அவரை பத்தின நிறைய சுவிசேஷங்களை மத்தேயு சொன்னாரு. அவர் எழுதின முதல் நூல் என்ன தெரியுமா? மத்தேயு என்ற நற்செய்தியை தான் அவர் எழுதினாரு. ஓகே குட்டீஸ், இந்த வீக்கு ஏசப்பாவுடைய 7வது சீஷர் மத்தேயு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வேறு 8வது சீஷரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய் பாய், பிரைஸ் தி லார்ட்.